ஒரு மனிதரை முழுவதுமாக விழுங்கும் அளவுக்கு பெரிய பாம்பு, 23 அடி நீளம், 96 கிலோ எடை, ஒரே ஒரு பிடியில் எலும்பு கூட மிஞ்சாத சக்தி. இந்தோனேஷியா காடுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தி பரோசஸ் பற்றி கேட்டால் அனகோண்டாவே சின்ன பாம்பு போல தோன்றும். இந்த உலகத்தில் பல வகையான பாம்புகள் இருக்கின்றன. ஆனால் சில பாம்புகள் மனிதர்களையே நடுங்க வைக்கும் அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மலைப்பாம்பு தான் தற்போது உலகம் முழுவதும் பேசப்படும் தி பரோனஸ். இந்த மாபெரும் பாம்பு கண்டுபிடிக்கப்பட்டது இந்தோனேஷியாவின் தெற்கு சுலவேசி தீவில் உள்ள மரோனஸ் என்ற பகுதியில். இந்த பகுதி சுண்ணாம்பு மலைகள், அடர்ந்த காடுகள், குகைகள் ஆகியவற்றால் சூழப்பட்ட மிகவும் ஆபத்தான இயற்கை பகுதியாக கருதப்படுகிறது. அங்கு வாழும் மக்கள் பல வருடங்களாக ஒரு ராட்சச பாம்பு பற்றிய கதைகளை கூறி வந்தனர். ஆனால் பலர் அதை வெறும் கற்பனை கதை என்று நினைத்தனர். ஆனால் 2026 தொடக்கத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் அளவீடுகளும் உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தின. ஏனெனில் இந்த பாம்பின் நீளம் 23 அடி 8 அங்குலம், அதாவது ஒரு சிறிய பேருந்தின் நீளத்திற்கு சமம். இதன் எடை சுமார் 96 கிலோ, அதுவும் அது உணவு சாப்பிடாத நேரத்தில். நிபுணர்கள் கூறுவதாவது, இது ஒரு பெரிய மான் அல்லது காட்டு பன்றியை முழுவதுமாக விழுங்கக்கூடிய திறன் கொண்டது என்று. இது ரெட்டிகுலேட்டட் பைத்தான் எனப்படும் மலைப்பாம்பு வகையை சேர்ந்தது. இந்த வகை பாம்புகள் விஷமில்லாதவை, ஆனால் அதனால் ஆபத்து இல்லை என்று அர்த்தமில்லை. இவை தங்களின் உடல் தசை வலிமையால் இரையை சுற்றி இறுக்கி பிடித்து மூச்சு திணற வைத்து கொன்றுவிடும். ஒருமுறை இதன் பிடியில் சிக்கினால் தப்பிப்பது மிகவும் கடினம். அதனால்தான் உள்ளூர் மக்கள் இதை ஒரே போடுதான், உடம்புல எதுவும் மிஞ்சாது என்று பயந்து பேசுகிறார்கள். இந்த அளவிற்கு பெரிய பாம்பை அளவிடுவது சாதாரண விஷயம் இல்லை. பாம்பிற்கு மயக்க மருந்து கூட கொடுக்கப்படவில்லை. அது தொடர்ந்து நெளிந்து கொண்டே இருந்ததால் பலர் சேர்ந்து அதன் உடலில் ஒவ்வொரு வளைவையும் டேப்பால் அளந்தனர். அதன் எடையை கணக்கிட பெரிய விவசாய தரசுகள் பயன்படுத்தப்பட்டன. அதை அளவிட சென்றவர்களுக்கு உயிர் பயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பலருக்கும் தெரிந்த மிகப்பெரிய பாம்பு கிரீன் அனகோண்டா. ஆனால் விஞ்ஞானிகள் கூறுவதாவது, அனகோண்டா அதிக எடையுடைய பாம்பு. ஆனால் நீளத்தில் ரெட்டிகுலேட்டட் பைதான் உலக சாதனையாளர். அதாவது தி பைரோனஸ் நீளத்தில் அனகோண்டாவையே மிஞ்சும் அளவுக்கு இருக்கலாம். ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது என்ன? பாம்புகளின் உடல் எப்பொழுதும் சுருங்கி விரியும் தன்மை கொண்டது. அதனால் துல்லியமான நீளத்தை கணக்கிடுவது கடினம். ஆனால் இதுவரை உயிருடன் பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய காட்டு பாம்புகளில் இதுவும் ஒன்று என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். மேலும் இவ்வளவு பெரிய பாம்பு இன்னும் காட்டில் உயிருடன் இருப்பது மிகவும் அரிதான விஷயம். மனிதர்கள் காடுகளை ஆக்கிரமித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் சில காடுகளில் இன்னும் மனிதனை விட பெரிய வேட்டையாளர்கள் வாழ்கிறார்கள். அதில் ஒன்றுதான் தி பைரோனஸ்.